எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக வெளியாகியிருக்கின்ற சுற்றறிக்கை 2025-15 அடிப்படையில் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் எவ்வாறு தீர்மானிக்கப்பட இருக்கிறது, எந்த பேசிக்கை அடிப்படையாக கொள்ள இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் 2020 ஜனவரி 1 முன்பு ஓய்வு பெற்ற ஓய்வூதிய நலன் பெறுவோருக்குத்தான் நன்மைகள் கிடைக்க இருக்கிறது. 2020 ஜனவரி 2 2024 ஜனவரி டிசம்பர் 31 வரையான காலப்பகுதிக்குரிய ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு இந்த சுற்றறிக்கையினூடாக எவ்விதமான ஓய்வூதிய நலன்களும் அறிவிக்கப்படவில்லை என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துவதோடு, அது சம்பந்தமாக புதிய சுற்றறிக்கை, அதாவது மேலதிகமாக இன்னுமொரு சுற்றறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2025 ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெறுவோருக்கு ஓய்வூதிய நலன்களை வழங்குவதற்கான சுற்றறிக்கை முன்னதாக மே மாதம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சுற்றறிக்கையை உங்களுக்கு இணையதளத்தில், அதாவது ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய இணையதளத்தில் தரவிறக்கம் செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது 2025-15 இலக்க இந்த சுற்றறிக்கையானது பல அம்சங்களை கொண்டதாக காணப்படுகிறது. இதனுடைய தலைப்பை பார்ப்போமாக இருந்தால், 2018, 2019, 2020 ஆகிய ஆகிய ஆண்டுகளின் தொடக்கத்தில் காணப்படக்கூடிய ஓய்வூதிய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்களை வழங்குவதற்காக இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஓய்வூதிய நலன்களை இந்த அரசாங்கம் 3 கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த 2025 ஆண்டு பட்ஜெட் மூலமாக 2018 ஜனவரி 1 காணப்படுகின்ற பேசிக் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அடுத்த பட்ஜெட்ல 2019 ஜனவரி 1 அன்று அல்லது அதுக்கு முன்பு ஓய்வு பெற்றோருக்கு ஓய்வூதிய நலன்களை 2ஆம் கட்டமாக வழங்குவதற்காக அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக 2027 ஆண்டு வரை இந்த அரசாங்கம் காலம் ஒன்று எடுத்திருக்கிறது. ஏதோ ஒரு அடிப்படையில் பாதிக்கப்பட்ட அந்த ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு இந்த வரப்பிரசாதம் பெரிய ஒரு நன்மையாக அமைய இருக்கிறது. 2025 ஆண்டுக்கு பின்பு ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு கிடைக்கின்ற நலன்களை விட இது மிக மிக குறைந்த ஒரு நலனாகவே கணிக்கப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் சேனல்களில் இது சம்பந்தமான புள்ளி விவரங்களோடு உங்களுக்கு பல தகவல்களை வழங்கியிருந்தோம். அதாவது எதிர்காலத்தில் பெரிய அளவிலான ஓய்வூதிய முரண்பாடுகளுக்கு இந்த மெத்தட் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம். அதாவது இந்த வெளியாகி இருக்கின்ற இந்த சுற்றறிக்கையை பார்ப்போமாக இருந்தால், அநேகமாக ஒவ்வொரு சேவையினருக்கும், ஒவ்வொரு சேவையிலிருந்தும் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பேசிக்கின் அடிப்படையில் எவ்வாறான ஓய்வூதியம் கிடைக்க இருக்கின்றது என்பதை பல அட்டவணைகள் மூலமாக அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால், PL1 2016 என்ற ஒரு தகவலை நீங்க பார்க்கலாம். இந்த சுற்றறிக்கையினுடைய 85ஆம் பக்கத்துல 297 பக்கங்களை கொண்ட இந்த சுற்றறிக்கையில 85ஆம் பக்கத்துல பாருங்க, PL1 என்று அவர்கள் தந்திருக்கிறார்கள். PL1 2018 ஜனவரி 1 அன்று காணப்படுகின்ற பேசிக் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு படிநிலைகளை கொண்டதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சேவையிலும் பல படிநிலைகள் காணப்படும். அதே போன்று 2019 ஜனவரி 1 அன்று காணப்படக்கூடிய பேசிக் நிலைமைகளை இங்கு காணலாம் நீங்க. அதே நேரம் 2020 ஜனவரி 1 இருக்கக்கூடிய பேசிக் நிலவரங்களை நீங்க பார்க்கலாம். இதன் அடிப்படையில, இந்த பேசிக்கின் அடிப்படையில, அதாவது 2018 ஜனவரி 1 இருக்கிற பேசிக்கின் அடிப்படையில தான் முதலாவதாக 2025 ஜூலை மாதம் 1 இந்த நலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. பிறகு இந்த 2வது டேபிள் இருக்குத்தானே, 2வது நிரல்ல சொல்லப்பட்டிருக்கிற பேசிக் அடிப்படையாக கொண்டு 2026 ஆண்டு நலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த 3வது நிரல்ல சொல்லப்பட்டிருக்கிற பேசிக் அடிப்படையில் உங்களுக்கு 2027 ஆண்டிட ஓய்வூதியம் கிடைக்க இருக்கிறது.
இப்படி ஒவ்வொரு சேவையிலையும் பல சேவைகள் காணப்படுகிறது. MN1. இப்போ உங்களுக்கு தெரியணும் உங்களோட சேவை, நீங்க எந்த சேவையில இருந்தீங்க? ஆசிரியர் சேவையா, அதிபர் சேவையா, முகாமைத்துவ சேவையா, ஏதோ ஒரு சேவையில இருந்திருப்பீங்க. அந்த சேவைக்கு ஒரு கோட் இருக்கும். அந்த கோட அடிப்படையா வைத்து நீங்க இந்த டேபிள்கள கொஞ்சம் பாருங்க. இந்த டேபிள்களோட இறுதி 3 கொலம், இந்த இறுதி 3 நிரல்களும் தான் நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியவையாக இருக்கும். இதன் அடிப்படையில பல பேசிக்குகள் இருக்கும். ரைட்? பல பேசிக்குகள் இதுல காணப்படும். ரைட்? இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பென்ஷன் வர இருக்குது. சகல சேவையினரும் இதுல இருக்குது. நீங்க டேபிள கொஞ்சம் பார்க்கணும். அ சிலருக்கு அந்த கோட் தெரியாமல் இருக்கும். அப்ப நீங்க இந்த சுற்றறிக்கை கொஞ்சம் பார்க்கும்போது ஒவ்வொரு சேவைக்குரிய பெயரும், அதுக்குரிய சம்பள கோடும் அங்க தந்திருக்குது. அதன் அடிப்படையாக கொண்டு நீங்க இத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த பேசிக்ல குறிப்பிட்ட சதவீதம் தான் உங்களுக்கு பென்ஷனா கிடைக்க இருக்குது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அது இந்த பழைய வீதங்கள் தான். புதிய அப்டேட் அல்ல. பழைய வீதங்களை தான் கொண்டு நாங்க பென்ஷன் தொகையை கணித்து கொள்ளணும். ஓகே. இது சுற்றறிக்கையில் இந்த 297 பக்கங்களை கொண்ட சுற்றறிக்கையில முக்கியமான பகுதிகள் வந்து இந்த சம்பள விவரங்கள் தான் பிரதான இடத்தை பெற்றிருக்கிறது என்ற தகவல் உங்களுக்கு வழங்கி, இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதாவது இந்த சுற்றறிக்கையினுடைய விளக்கமளிப்பு 1 என்று தான் இந்த வீடியோ நாங்கள் வழங்கியிருந்தோம். மேலும் பல தகவல்களை இது சம்பந்தமாக வழங்கியிருக்கின்றோம். எனவே இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலுடன் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். சுற்றறிக்கை வெளியாகிவிட்டது, நன்மைகள் கிடைத்துவிட்டது என்று இருக்காமல் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஓய்வூதிய செயற்பாடுகள் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளை நீங்கள் அப்டேட்டில் இருப்பது அவசியமாகிறது என்று கூறி மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.